கர்த்தாவே, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய ஜனங்களை பார்த்து பயப்படுவார்கள் என்பதே. கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினதற்கு பிறகு போர்க்களத்தில் இருந்த தன்னுடைய அண்ணன்களுக்காக ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போன சமயத்தில் கோலியாத் என்ற பெலிஸ்தியனின் சவாலை கண்டு தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கும் தேவனுடைய பிள்ளைகளான இஸ்ரவேலர்களுக்கும் நேரிடும் அவமானத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் கோலியாத்தை தாவீது கொன்று போட்டான். இந்த மகா பெரிய வெற்றியினால் ஸ்திரீகள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினதினால் சவுல் ராஜா பொறாமையினால் நிறைந்தவனாக தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் சமயத்தில் 2 முறை தாவீதை கொலை செய்ய முயற்சி செய்தான். சவுல் ஈட்டியை எறிந்தபோது 2 முறையும் தாவீது தப்பித்துக் கொண்டான். இதை கண்ட சவுல் தாவீதை கண்டு பயப்பட்டான். தன்னை விட்டு கர்த்தர் விலகி போனார் என்பதை அறிந்து சவுல் மிகவும் பயந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானபடி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் தேவனுடைய நாமத்திற்கு அவமானம் நேரிடும்போது எழுந்து நின்று போராடுகிறவர்களை கர்த்தர் என்றென்றும் கைவிட மாட்டார். சவுல் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட தாவீதை கண்டு பயந்தான். அதேபோல கர்த்தர் நம்முடன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நமக்கு எதிராக நிற்கிற எப்படிப்பட்ட வல்லமைகளானாலும் அதிகாரங்களானாலும் நம்மை கண்டு பயப்படும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் உம்முடையவர்களாக உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.